எண்ணும் எழுத்தும். கயல், இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாமா, இந்த பூங்கா ரொம்ப அழகா இருக்குமா. சரி வா, சுத்தி பார்க்கலாம். ஐ ஜாலி. அம்மா, இங்க பாருங்களேன், இந்த பலூன் எவ்வளவு அழகா கட்டி இருக்காங்க. ஆமாம் பாப்பா, அதுல என்ன வண்ணம் இருக்கு சொல்ல பார்க்கலாம். முதல்ல ஒரு நீல பலூன், அடுத்து ஒரு வெள்ளை பலூன், இதே மாதிரி வரிசையா வச்சிருக்காங்கம்மா. சரியா சொன்ன. இந்த மாதிரி தொடர்ந்து வண்ண வண்ணமா சேர்த்தா பார்க்க ரொம்ப அழகா இருக்குது தானே. இதுக்கு பேரு தான் வண்ண அமைப்பு பாப்பா. அம்மா, நான் ஒன்னு கண்டுபிடிக்கவா? எங்கே சொல்லு பார்க்கலாம். மேல் வரிசை பலூன் கூட ரோஸ், மஞ்சள் என மாறி மாறி இருக்குமா. சரியா சொன்ன கயல். அந்த வானவில்லை பாரேன். அம்மா, 7 வண்ணம் வரிசையா இருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமா. சரியா சொன்ன கயல். வானவில் எந்த இடத்தில் தோன்றினாலும் அதே வண்ண அமைப்போட அழகா இருக்கும். சரி, அந்த மரத்துக்கிட்ட போலாமா? அம்மா, இங்கேயும் நான் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அது சொல்லு பார்க்கலாம். மரத்து மேல பச்சை வண்ணம், கீழே பழுப்பு வண்ணம், எல்லா மரமும் இதே மாதிரி ஒரே அமைப்பா இருக்குல்ல. வண்ண அமைப்பா சரியா கண்டுபிடிச்சு சொல்றியே. சரி, அதோ அந்த பூக்களை பாரு. தண்டுகள் பச்சை வண்ணத்திலும் பூக்கள் ரோஸ் வண்ணத்திலும் இருக்கு. அந்த மலையிலும் பழுப்பு வண்ண அமைப்பு. இந்த மாதிரி நம்ம பாக்குற நிறைய விஷயத்துல இந்த வண்ண அமைப்பு இருக்கு பாப்பா. இந்த வண்ண அமைப்புகள் பார்க்க ரொம்ப அழகா இருக்குமா, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உனக்கு ஒரு போட்டி வைக்கவா? இந்த பூங்கால ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கு, கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம். ஹை, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதோ அந்த ராட்டினம், சறுக்கல் எல்லாம் பாருங்களேன். ஓ, ஏ, எஸ், ஐ, அப்புறம் எஸ். சூப்பர். இதை ஒயாசிஸ்னு படிக்கணும். அதுக்கு பாலைவன சோலைன்னு அர்த்தம். அதுவும் வண்ண அமைப்பில் இருக்கு பாரேன். ஆமாமா. சரி வா, நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம். சரிம்மா.